இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட 1.86% வந்து டவுனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மேசிவான டவுன் ட்ரெண்டில் வந்து போயிடுச்சு. 22,000 தான் வந்து ஒரு லாஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி வந்து ஓஐ டேட்டா பார்ப்போம். ஓஐ டேட்டா வந்து காலையிலே நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. இப்போது ஓஐ டேட்டா பார்ப்போம். ஓஐ டேட்டா பொறுத்தளவுக்கு காலையிலேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது 9:30க்கே வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 9:36 அப்படிங்கிறப்போ நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 2 கோடி ஓஐ சேஞ்ச் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 3,60,00,000 ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1,60,00,000 ஓஐ வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகிருக்கு கால் ஆப்ஷனில். அப்போவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போத்துலேருந்து மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 22,430லேருந்து மார்க்கெட் 22,273 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. அப்படின்னா எவ்வளோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஓஐ வந்து சிம்பிளைஸ் பண்ணிருச்சு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இது மாதிரி ஓஐ டேட்டா வச்சு மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதான் வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வேறு காஸ்ட் வந்து நிறைய இருக்கும். அந்த காஸ்ட்டெல்லாம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிடலாம். அதுவும் நம்ம ட்ரேடிங் கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஓஐ டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓவரால் இருக்க டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் அப்டேட் வந்து எண்ட் ஆஃப் தி டே, அதாவது இன்றைக்கி டோட்டல் சிஇஓஇ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 கோடி இருக்குது. டோட்டல் பிஇஓஇ பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடி இருக்குது. பிஇக்கும் சிஇக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 கோடியே 25 லட்சம் ஓஏ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்டு வந்து பீரிஷ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இப்போது இன்றைக்கி ஓஐ வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி சேஞ்ச் ஆன ஓஐ, அதாவது கால் ஆப்ஷனில் வந்து 8 கோடி ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. புட் ஆப்ஷனில் வந்து 4 கோடியே 30 லட்சம் ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓவராலாக 4 கோடியே 34 லட்சம் ஓஐ வந்து ஓவராலாக வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ட்ரெண்டு வந்து பீரிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இப்போது அடுத்த டேட்டா பார்ப்போம். அடுத்த டேட்டா பொறுத்தளவுக்கு, அதாவது 27 ஃபெப் வந்து எஃப்ஐ வந்து 27 ஃபெப் வந்து எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்களா, செல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். 27 ஃபெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா, எஃப்ஐ வந்து நெட்டாக வந்து 500 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 1700 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக வந்து மேலே போகல. அதாவது இதுதான் வந்து 27. அப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லைட்டாக வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதாவது 0.01% தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அதாவது டிஐ வந்து 1700 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் தான் வந்து ஆயிருக்கு. அடுத்த நாள் வந்து மேசிவான டவுன் ஆயிருக்கு. இந்த டவுன் வந்து முதல்லையே நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு டேப் இருக்கும். ஃபியூச்சர்ஸில் வந்து டே வைஸ் ப்ரைஸ் அண்ட் ஓஐ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து போட்டுங்க. அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து டே வைஸோட ஓஐ டேட்டா வந்து ஷார்ட் பில்டப்பா, லாங் பில்டப்பா, ஷார்ட் அன்வைண்டிங்கா, லாங் அன்வைண்டிங்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக வந்து காமிச்சிரும். 27ஆம் தேதி பாருங்கள். 27ஆம் தேதி வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்னு மாதிரி காமிச்சிருக்கு. ஷார்ட் பில்டப் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கி 1.78% வந்து டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் பில்டப் அப்படின்னு தான் காமிச்சிருக்கு. மண்டே பார்த்தா தான் தெரியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த டேட்டா வந்து ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து பாருங்கள், ஷார்ட் பில்டப்லேருந்து பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஷார்ட் பில்டப் காட்டியிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் மார்க்கெட் ரைஸ் ஆகலை. இங்கேயும் ஷார்ட் பில்டப் காட்டியிருக்கு. அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகலை. இங்கேயும் ஷார்ட் பில்டப் காட்டியிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் மார்க்கெட் வந்து 0.52% வந்து டவுன் ஆகிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் ஷார்ட் பில்டப்னு காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 0.95% வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது ஷார்ட் பில்டம் காட்டியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஷார்ட் பில்டப்னு காட்டியிருக்கு அப்படின்னா
மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயுமே அட்டைன் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவைன்னா வந்து என்னோடய கோர்ஸை வந்து பை பண்ணிக்கங்க. அடுத்து வேறு ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து வந்து இன்றைக்கி ஓஏ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஓஏ வந்து 4 கோடியே 6 லட்சம், புட் ஓஏ வந்து 2 கோடியே 1 லட்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஓஏ டேட்டா வைஸ் பொறுத்து. அதாவது நிஃப்டி வந்து 1.9% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இப்போது டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் போட்டுங்க. ஜிக்ஸாக் ++ இண்டிகேட்டரை போட்டு நீங்கள் வந்து இது மூலிமா டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு லைன்ஸை மட்டும் கொடுத்துங்க. லைன்ஸை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டே வைஸ் வந்து கிளியராக வந்து டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. அதாவது லோயர் லோ வந்து போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு தெரியல, லோயர் லோ எது ஹையர் லோ எது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த லேபிள்ஸை வந்து போட்டுங்க. இந்த லேபிள்ஸை போட்டால் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் லோயர் லோ எது லோயர் ஹை எது அப்படிங்கிறது. அதுவே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காமிச்சு கொடுத்துரும். இப்போ பார்த்துட்டிங்கனாவே தெரியும் உங்களுக்கு. லோயர் லோ வந்து தெளிவாக போட்டுருச்சு. லோயர் லோ போட்டதுக்கப்புறம் லோயர் ஹை வந்து போட்டுட்டு அப்புறம் தான் வந்து கீழே போகும். இனி மார்க்கெட் வந்து எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. மார்க்கெட் வந்து எங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,000லேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷனோட ரிசல்ட் லோ வந்து 21,200 தான் வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் லோ. அங்கே வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகலாம். பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.